வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. எஸ்டிவி நாச்சுரல் ராக் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே. வாழ்க வளமுடன் மக்களே. இன்று நாம் பார்க்க போகிறது அழகான ஒரு குட்டி கதை தான் மக்களே. குட்டி வாழ்க்கை தத்துவம் அடைங்கிற ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். சின்ன கதை, சிறிய கதை, குட்டி கதை, அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, கருத்து இருக்குது. சரிங்களா? சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இளைஞனும் ஊரும் என்கிற டைட்டிலில் தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையோட டைட்டில், ஒரு இளைஞன் தான் நிம்மதியாக வாழ ஒரு ஊருக்கு செல்கிறான். அந்த ஊரிலும் அவனுக்கு சரியான நிம்மதி கிடைக்கவில்லை. பல ஊர்களுக்கு அலைகிறான். அவ்வாறு அலைந்து திரிந்து கொண்டிருக்கையில் ஒரு ஞானியை சந்திக்கிறான். அந்த ஞானியானவரிடம் இவன் கேள்வி கேட்கிறான். ஐயா, நான் பல ஊர்களுக்கு சென்ற பிறகும் நிம்மதியாக என்னால் வாழ முடியவில்லை. நான் எந்த ஊரில் சென்றால் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு நீ எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு நிம்மதியாக வாழ முடியாது. எப்போது உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் விட்டுவிட்டு நீ ஒரு ஊரில் செல்கிறாயோ அங்கு நிம்மதியாக வாழலாம். அது வரைக்கும் முன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. அவ்வாறு பதில் கொடுக்கிறார். இவனுக்கு ஒரே குழப்பம், என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது நம்ம உண்மையான நிம்மதி என்பது வெளிப்புற இடங்களில் இல்லை மக்களே, நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனதில் பல பாரங்களையும் சுமைகளையும் கவலைகளையும் சில குப்பைகளையும் நம்ம சுமந்துட்டு பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு இந்த ஊரில் இருந்தால் நீ நமக்கு செட்டே ஆகாது, நம்ம இனி வேற ஊருக்கு போயிடும் அப்படின்னு போயிட்டோன்னா நம்ம பிரச்சனைகள் நம்ம கவலைகள் நம்மளை அமுக்கி கொண்டு தான் இருக்கும், அதாவது அழுத்தி கொண்டு தான் இருக்கும். அந்த அழுத்தங்கள்னால நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகுந்த பாதிப்புகள் அடைவோம். அதனால் தேவையில்லாத விருந்தாளிகள், அதாவது பிபி, சுகர் ஆகட்டும், அட்டாக் ஆகட்டும், பக்கவாதம் ஆகட்டும், இந்த மாதிரி விருந்தாளிகள் நம்மை அணுகும். நம்முடைய மன என்ற வீட்டில், உடல் என்ற வீட்டில் வாழ ஆரம்பிக்கும். அதனால் நாம் சில பேர், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் மக்களே, பிரச்சனைகள் வந்தால் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கன்னு. அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான இது சொன்னாங்க. சிலவங்க ஜாலியாக நான் போயிட்டு ஒரு ஸ்விம்மிங் பண்ணால் எனக்கு பிரச்சனை தீந்துடும். சிலவங்க நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடினா தீந்துடும். இல்லை ஒரு கோயிலில் போய் நான் அமைதியாக இருந்தால் எனக்கு தீந்துடும். என்ன தான் நம்ம எங்கே போனாலும். இல்லை சிலர் பேர் பேப்பரில் எழுதுவாங்க பாருங்கள், நல்லா நிறைய எழுதிட்டு அப்படியே அந்த பேப்பரை கசக்கி போட்டுருவாங்க, கசக்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அப்படி நிறைய விதமான சொல்யூஷனை தேடுவாங்க. சில பேர் இப்படி பிரச்சனைகளை கண்டு பயந்து போய் சூசைட் பண்ண போவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது மக்களே. அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன கோழையா? இல்லையா, நம்ம இறைவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக போகணும். அப்போ நம்ம கோழை அல்ல. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ நாம் முயற்சி எடுக்கணும். எல்லாத்தையும் மறக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழணும் மக்களே. சுமைகள் பெரிதல்ல. சுமைகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் சுமைகளும் உங்களுக்கு சுமைகள் ஒரு சிறு துரும்பாக மாறிவிடும். ஓகேங்களா? சுமைகளை தூக்கி எரிந்துவிட்டு வாழ்க்கையை நன்றாக பயணிப்போம். பிரச்சனைகளை அந்தந்த நேரத்தில் வருகிற பிரச்சனைகளை அப்பப்போ மறந்து விடுவது நல்லது. அதுதான் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க பார்க்க வெகுலியாக இருப்பாங்க பாருங்கள். வெகுலியானா அந்த சில பிரச்சனைகள், சில பேருக்கு சில பிரச்சனைகள் நடக்கிற டைம் அது பார்ப்பாங்க, அடுத்த டைம் மறந்து நம்மள்கிட்ட பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு தெய்வ குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது. நான் அந்த மாதிரி எனக்கு ஆட்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாம் இருக்கிற ஊரிலேயே சந்தோஷமாக இருக்கிற இடத்துலையே நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஊராக தேட போய் சென்றால்தான் நம்முடைய பிரச்சனைகள் அகற்று போகும் என்பது இல்லை. அந்த நேரத்தில் நம்மளை அதுக்கேற்ற ஒரு மனதை அமைதியாக வைத்து அதற்கு என்ன விடை காண முடியும் என்பதை தெளிவுபடுத்தி அதற்கான விடையை கண்டுபிடித்து விட்டு நாம்
அதை அப்படியே மறந்துவிட்டு அடுத்ததாக புதிதான ஒன்றை நோக்கி புதிய வாழ்க்கை, புதிய பாதை, புதிய எண்ணங்களை வைத்து இறைவனிடம் வேண்டி அதை நோக்கி பயணித்தால் நம்முடைய பிரச்சனைகள் தானாக மாறிவிடும். மக்களே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றாக வாழ்வோம், நன்றாக வாழ்ந்திருப்போம்.